Hello guys, welcome to my YouTube channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 2020 தான். ஓகேவா? நேஷனல் பாலிசி எஜுகேஷன் 2020 இஸ் த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் த 21st சென்ச்சுரி. 2020 தான் ஏன்னா 21st சென்ச்சுரியோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? விச் ரீப்ளேசஸ் த 34 years ஓல்டு நேஷனல் பாலிசி. அதாவது இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்குன்னா 34 years ஓல்டாக உள்ள நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986க்கு அப்புறம் 2020ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அப்ரூவ்டு பை த கேபினட் ஹெடட் பை மிஸ்டர் நரேந்திர மோடி. அதாவது இப்போ யாரோட தலைமையில் கொண்டு வந்திருக்காங்கன்னா நரேந்திர மோடி அவங்களோட தலைமையில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போனா ஆன் 29th ஜூலை 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எப்போ வந்து கம்மிங் டு ஃபோர்ஸ்க்கு வருதுன்னா 2026 வருது. ஓகேவா? இது யாரோட அண்டர் த சேர்மன்ஷிப் அப்படின்னா கஸ்தூரி ரங்கம் அப்படிங்கிறவங்க கீழே தான் இந்த வந்து கமிட்டி வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இதில் வந்து மெயின் பர்பஸ் ஆஃப் NP 2022 அப்படின்னா என்னென்னா ஒரு டிசைனிய விஷன் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். அதாவது அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது யாருக்கலாம்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் ஹையர் எஜுகேஷன்னா காலேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி வந்து கரிக்குலம் அதாவது எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் என்னென்னா யூனிவர்சல் அசஸ் டு ஆல் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃப்ரம் ப்ரீ ப்ரைமரி ஸ்கூல் டு கிரேட் 12. அதாவது எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கிடைக்கணும், யூனிவர்சலாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் எய்ம். ஓகேவா? யூனிவர்சல் அசஸ் டு ஆல் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், அதாவது ப்ரீ ப்ரைமரியிலேருந்து கிரேட் 12 வரைக்கும் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறது தான். குவாலிட்டி ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், அதாவது இந்த பால்வாடி, அங்கன்வாடி, ப்ரீகேஜி, எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒழுங்கான எஜுகேஷன் கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே அவங்க சின்ன வயசுல ஒழுங்காக லேர்ன் பண்ணிக்கிட்டாதான் அவங்க வந்து பெரிய வயசில் வந்து அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறனால அவங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நியூ கரிக்குலர் அண்ட் பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது 5+3+3+4 ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்கூலோட எஜுகேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. 5+3+3+4 அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்காது இதுதான் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். அடுத்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். ஓகேவா? அது வந்து 3 வருஷம் என்னதுலானா 3rd, 4th, 5th. அப்புறம் மிடில் ஏஜ் அது வந்து அதுவும் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க 6th, 7th, 8th. அப்புறம் செகண்டரி ஸ்டேஜ் அது வந்து 4 years கொடுத்துருக்காங்க 9th, 10th, 11th, 12th. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கூல் கரிக்குலர் வந்து இருக்கணும், பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறாங்க 2026லேருந்து. அப்புறம் என்னென்னா டு டிக்ரீஸ் த ஸ்கூல் கரிக்குலம், அதாவது ஸ்கூலுக்கு உள்ள போர்ஷன்ஸ் வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத வந்து இது பண்ணிடணும், குறைச்சிடணும், அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃப்ரம் 6th standard we can choose vocational plan education, அதாவது 6th standardலேருந்தே நம்ம வந்து கல்வி சார்ந்த படிப்புகளை வந்து எது படிக்கலாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப் டு 5th வரைக்குமே வந்து எனது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மதர் டங்கில் தான் இருக்கணும். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் வந்து சும்மா நம்ம எஜுகேஷனை பற்றி மட்டும் தானே கொடுத்துருப்பாங்க, சயின்ஸில் எவ்வளோ, மேக்ஸில் எவ்வளோன்னு, அதில் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்புறம் போர்ட் எக்ஸாம் டிவைடட் இன்ட்டு 2, அதாவது 2 டைமாக எக்ஸாம் வைக்க மாதிரி 10th, 11th, 12th அந்த மாதிரி உள்ளவங்கலாம் எழுதுவாங்களா அவங்களுக்கு வந்து 2 டைமாக பப்ளிக் எக்ஸாம் வைக்க மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலேஜ் எஜுகேஷன். இல்லை காலேஜ் எஜுகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த அண்டர் கிராஜுவேட் யூஜி டிகிரி ஸ்ட்ரக்சர் வில் பி அவைலபிள் ஆன் ஃபார் 3 and 4 years டியூரேஷன். இட் நவ் ஹேஸ் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ். அதாவது இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த யூஜி டிகிரிக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் எப்படின்னா 3 and 4 years டியூரேஷனுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து மல்டிபிள் என்ட்ரி, நம்ம எப்போனாலும் உள்ள வந்து எப்போனாலும் வெளியே போய்க்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரெடிட் பேஸில் வந்து நம்ம அடுத்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இப்போ 3 வருஷம் யூஜி அப்படி இருக்குன்னா நம்ம அந்த ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா நம்மளால் கண்டினியூ பண்ண முடியலன்னா அது வந்து டிப்ளமோ கோர்ஸ், அதாவது செகண்ட் இயர் முடிச்சிட்டோம்னா அட்வான்ஸ் டிப்ளமோ, அடுத்து 3rd இயர்னா ப்ராப்பர் டிகிரி. ஓகேவா? அதே மாதிரி இது கொண்டு வர போகிறாங்க. அடுத்து 4 year யூஜி டிகிரியில் வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டோம் அப்படின்னா டிப்ளமோ தான், செகண்ட் இயர் முடிச்சுட்டு நம்ம போகல அப்படின்னா நம்ம டிப்ளமோ வாங்கிக்கலாம், 3rd இயர் முடிச்சிட்டோம்னா அட்வான்ஸ் டிப்ளமோ, 4th இயர்னா ப்ராப்பர் டிகிரி. ஓகேவா? இதான் வந்து அந்த யூஜி ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் த ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் now will have the opinion of offering a 1 year master degree when the new NEP
2022 அதாவது மாஸ்டர் டிகிரியை வந்து 1 இயரில் பண்ணலாம் அப்படிங்கிற இது ஆப்ஷனை வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. கவர்மெண்ட் டு டிஸ்கண்டினியூ எம்ஃபில் மாஸ்டர் இன் ஃபிலாசபி ப்ரோக்ராம், அதாவது எம்ஃபில் வந்து வேண்டாம், அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தேர் வில் பி நோ ஹார்ட் செப்பரேஷன் பிட்வீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் தனியாக சயின்ஸ் தனியாக அவங்களுக்குள்ள எந்த செப்பரேஷனும் கிடையாது. அவங்களுக்குள்ள எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஒகேஷனல் அண்ட் அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸாக வந்து எதுனாலுமே அது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அவங்களுக்குள்ள எந்த ஒரு செப்பரேஷனுமே இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6% ஆஃப் ஜிடிபியை வந்து நமக்கு வந்து ஒதுக்குவாங்க எஜுகேஷனுக்கு. ஓகேவா. இதான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஓகேவா. தேங்க்யூ.